கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி டெல்டா மாவட்டங்களில் வீசிய கஜா புயலில் மக்களோட வீடுகள், மரங்கள், வயல்கள் அப்படின்னு அவங்களோட வாழ்வாதாரங்கள் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒட்டுமொத்த எதிர்காலமே கேள்விக்குறியாயிருச்சுன்னே சொல்லலாம். பொதுவாக இந்த மாதிரியான மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் மக்கள் தங்களோட வீடுகள் பாதிக்கப்படும் போது அந்த பகுதியில் இருக்கிற பள்ளிக்கூடங்களை தான் மக்கள் தங்கள் பாதுகாப்பாக தங்குவதற்குரிய இடமாக பயன்படுத்திக்குவாங்க. ஆனால் இந்த தடவை கஜா புயலில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டதே அந்த பகுதியில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள் தான். எங்களோட கள ஆய்வில் நாங்கள் பல பள்ளிக்கூடங்களை நேராக போய் பார்க்கும்போது பல பள்ளிக்கூடங்களுக்கு மேற்கூரை கிடையாது. பல பள்ளிக்கூடங்களில் கதவு, ஜன்னல், சுவர் இதெல்லாம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மாதிரி குடிதண்ணீர் வசதியை முற்றிலுமாக இழந்த ஒரு பள்ளிக்கூடத்தை தான் நம்மால் முடியும் குழு சார்பாக இந்த தடவை நாங்கள் மீட்டு கொடுத்தோம். அதற்காக நடந்த களப்பணியை தான் இந்த வாரம் நம்மால் முடியும் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். சமீப காலங்களில் தமிழ்நாட்டை நிலைகுலைய செய்த ஒரு இயற்கை பேரிடர்னா அது கடந்த நவம்பர் மாதம் நாம் சந்தித்த கஜா புயல் தான். இதுவரைக்கும் இத்தனை மாவட்டங்களை பாதிக்கும்படியான ஒரு புயலை தமிழ்நாடு சந்தித்ததே இல்லை அப்படிங்கிறது தான் இதுவரைக்குமான வரலாறாக இருந்திருக்கு. ஆனால் இந்த தடவை தான் முதல் முறையாக ஒரு புயலில் நிறைய மாவட்டங்கள் பாதிப்பை சந்திச்சிருக்கு. இதில் மிக மோசமான பாதிப்புகளை சந்தித்தது திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை போன்ற கடலோர மாவட்டங்கள் தான். இந்த மாதிரியான கடலோர மாவட்டங்களில் மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சோ அதே அளவுக்கு பாதிப்பை சந்திச்சிருக்கு அந்த பகுதியில் உள்ள அரசு பள்ளிகள். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணிக்கு அருகே உள்ள குருவிக்கரம்பை அப்படிங்கிற ஊரில் உள்ள ஒரு அரசு பள்ளி புயலால் பாதிக்கப்பட்டிருப்பதா நமக்கு தகவல் கிடைக்க அந்த பள்ளிக்கு ஏதாவது உதவ முடியுமான்னு பார்க்க நம்மால் முடியும் குழு சார்பாக அந்த பள்ளிக்கு போனோம். சென்னையை சேர்ந்த கிருஷ்ணபிரியா அறக்கட்டளை சார்பாக சில தன்னார்வலர்களும் நம்மளோட வந்திருந்தாங்க. நாம் போன போது அந்த பள்ளிக்கு அரையாண்டு விடுமுறையாக இருந்தாலும் கூட பள்ளிக்கூட சீரமைப்பு வேலை இருந்ததுனால அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அன்பழகன் அங்கே இருந்தார். அவர்கிட்ட பள்ளியின் பாதிப்புகள் பற்றி விசாரித்தோம். அவர் பள்ளியின் பாதிப்புகளை நேரடியாகவே நமக்கு காண்பிச்சார். வகுப்பறை கட்டிடங்களின் மேற்கூரை, கதவு, ஜன்னல், கழிப்பிடங்கள், குடிநீர் குழாய் என பல பாதிப்புகளை நம்மால் அங்கே பார்க்க முடிஞ்சது. புயலுக்கு முன்னாடி இந்த பள்ளியில் எந்த விதமான அடிப்படை வசதி குறைபாடும் இல்லாமல் தான் இருந்திருக்கு. இப்போது இத்தனை பாதிப்புகள் இருந்தாலும் தற்போதைக்கு அவங்களுக்கு அவசர தேவையாக இருந்தது குடிநீர் வசதி தான். புயலுக்கு முன் இங்கே சரளமாக தண்ணி இருந்தது, எந்த தட்டுப்பாடுமே இல்லை. இந்த புயல் காரணமாக நமக்கு தண்ணீர் பற்றாக்குறையாக ஏற்பட்டது. ஏன்னா இந்த சின்டெக்ஸ் டேங்க்லாம் உடஞ்சி போச்சு, மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டதான் அந்த கண்ட்ரோல் பண்ணலாம் காற்றுல அடித்து பேர் தெரிஞ்சிச்சு. எல்லாமே புதுசாகவே மாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. மேலே டேங்க்லாம் தூக்கி வீசிருச்சு, பைப் கனெக்ஷன் அறுபட்டு போச்சு, ஒயர்லாம் அறுத்து சுற்றிருச்சு, மோட்டருக்கு கீழே போயிடுச்சு. இதெல்லாம் புதுசாக சரி பண்ணா தான் நம்ம தண்ணியை உண்டாக்க முடியும். அது பள்ளி மாணவர்களுக்கு சமைப்பதற்கு தண்ணீர் தேவைப்படுது, அதுக்கு குடிப்பதற்கு தேவைப்படுது, கை கழுவுவதற்கு, தட்டு கழுவுவதற்கு, பாத்திரங்கள் சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் கழுவுவதற்கு, அது மாதிரி கழிவறை பயன்படுத்தும் போது தேவையான தண்ணீர்கள் இருந்துச்சு. இந்த புயலுக்கு முன்னாடி தண்ணீர் தேவை என்பது ஒரு காணல் நீராகிவிட்டது. அந்த பள்ளி வளாகத்தில் அந்த பள்ளி மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு அங்கன்வாடியும் செயல்படுது. இந்த 2 பள்ளிகள்லையும் சேர்த்து சுமார் 59 மாணவர்கள் படிக்கிறாங்க. இவங்களுக்கு குடிநீர் மற்றும் சத்துணவு சமைக்க தேவையான தண்ணீர் வசதி இது எல்லாத்துக்குமே அந்த ஆழ்குழாய் கிணறு தான் பயன்பட்டு வந்திருக்கு. தொண்டு நிறுவனம் மூலம் தண்ணீர் கொண்டாந்து கொடுத்தாங்க பாட்டிலில். அது மதிய உணவு சாப்பிடும்போது ஒரு மாணவர்களுக்கும் ஒரு 1/2 லிட்டர் பாட்டிலில் கொடுத்தோம். அதே தட்டு கழுவிட்டாங்க. ஏன்னா ஒரு வாரம் கழித்து தான் பள்ளிக்கூடம் திறந்தாங்க, போன மாதம் புயல் அடிச்சது பிறகு. இந்த மாதத்தில் இன்னும் நடைமுறைக்கு இன்னும் வரலை. இன்னும் பிற தொண்டு நிறுவனத்திலேருந்து சக்தி நிலையம் மேலூர்லேருந்து லாரியில் தண்ணி ஃப்ரீயாக கொண்டாந்து கொடுத்தாங்க. அப்புறம் இந்த ஊரில் உள்ள இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒன்றிய குழு உறுப்பினர்கள், எஸ்எம்எஸ் தலைவர், விஎஸ் தலைவர்லாம் சேர்ந்து ஒரு டேங்கில் 1000 லிட்டர் டேங்கில் மினி வேலை 2 லாரி வச்சு சமைப்பதற்கு கொடுத்தாங்க. அது குறிப்பிட்ட நேரத்தில் தான் வருது. ஒரு 10 நாள் அவங்க பொதுமக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே எங்களால் தண்ணி கொடுத்து சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டில் இருந்து குடம்லாம் கொண்டாந்தெல்லாம் தண்ணி சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம்.
ரொம்ப தூரம் போய் இந்த வீட்டில் அவங்க கலெக்ட் பண்ணி எப்படியாவது தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க சமைக்கிறதுக்கு. அதை ஒவ்வொரு குடமாக வாங்கியாந்து ஒரு 10 குடம் வச்சுட்டு அதை சேமித்து வச்சு நாங்கள் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தோம். இங்கே எல்லாருமே தங்கியிருந்தோம், முகாம் போட்டு 200 பேர்கிட்ட தங்கியிருந்தோம். எல்லாருக்குமே சமைச்சு உணவளிச்சு. பக்கத்தில் வீட்டுக்கு போவோம் சார், தெரிஞ்சப்படலாம் இருக்குது. உள்ளூர் தான் நாங்கள் வீட்டுக்கு போய் தண்ணி கேட்போம். தேங்க தண்ணிக்கு போவாப்பில் போர் தண்ணி எப்படி இருந்தாலும் வாங்கிட்டு வருவோம். ரோட்டில் வண்டியை போனால் நிப்பாட்டி தண்ணியை வாங்கி வருவோம். துப்பிக்குவோம். டேங்கில் வந்து எல்லாருமே தண்ணிக்கு வந்து நிப்பாட்டி தான் வாங்குவோம் எல்லாருமே. மாணவர்கள் கழிவறை சென்றால் கூட அதுக்கு ஆதரவு எடுத்துக்கக்கூடிய நிலைமையாக இருக்கின்றது. ஏன்னா பக்கத்தில் மெயின் ரோடு இருக்குது, அங்கிட்டு குளம் இருக்குது. அதனால் மாணவர்கள் நம்ம வந்து வெளியில் அனுப்பினோம்னா அது பாதுகாப்பு குறைபாடாக நாளைக்கு நம்ம மேலே ஒரு குறைபாடு வரக்கூடாதுங்கிறதுனால பள்ளி திறப்பதற்கு முன்பு நானே அந்த பக்கத்தில் உள்ள டேங்கில் தண்ணி கொண்டாந்து நிரப்பி வச்சுருக்கேன். அதுமாதிரி மத்தியானம் தேவைக்கேற்ப இந்த டேங்க்லேருந்து கொண்டாந்து கொடுத்துருக்கோம். இந்த தண்ணீர் வசதி என்பது எங்களுக்கு மிகவும் சிரமமான சூழ்நிலையாக இருக்குது. நாங்களும் அவங்க கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக உடனே செயல்பட ஆரம்பித்தோம். ஆழ்குழாய் கிணறு சீரமைக்க தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கிருஷ்ணபிரியா அறக்கட்டளை சார்பாக வாங்கி கொடுக்கறதா சொன்னாங்க. நாள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முதல்ல பள்ளியை வந்து பார்த்தோம், எப்படி இருக்குது, என்னென்ன டேமேஜ் ஆகிருக்கு எல்லாம் பார்த்துட்டு இந்த ஊர்லேயே ப்ளம்பர், எலக்ட்ரீஷியன் அவங்களெல்லாம் வர வச்சு அவங்க மூலிமா என்னென்ன பொருள் வாங்கணும் எல்லாமே அவங்க மூலிமா செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து பட்டுக்கோட்டையில் போயிட்டு ஒரு கடையில் வந்து எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வலம்புரி எலக்ட்ரிக்கல் வந்து ஜாமானை வந்து புயலில் ஆழ்குழாய் கிணற்றுக்குள் அதிக அளவு மண் சேர்ந்திருக்குங்கிறதால முதல்ல கம்ப்ரஸர் மூலமாக ஆழ்குழாய் கிணற்றுக்குள் இருந்த சகதிகளை அகற்றணும். அந்த சகதி கொஞ்சம் நேரம் ஆக ஆக சுத்தமான தண்ணியாக மாற ஆரம்பிச்சது. ஒரு கை சேர்ந்தால் சத்தம் வராது, 2 கை சேர்ந்தால் ஓசை வரும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மால் முடியுங்கிறது நான் நிஜமாகவே அந்த உணவு ஒரு ஃபீலிங்காக எனக்கு வந்துச்சு. எப்படின்னா நம்ம இவ்வளோ செய்ய முடியுமா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உள்ளபடியே நல்லால் செய்ய முடியும். மறுநாள் காலையிலிருந்து 2ஆம் நாள் பணியை ஆரம்பித்தோம். அந்த ஆழ்குழாய் கிணறு 180 அடி ஆழத்துக்கு போட்டிருந்தாங்க. புயலின் காரணமாக 180 அடி ஆழத்துக்கு போடப்பட்டிருந்த அத்தனை பைப்புகளும் வீணாக போயிருந்தது. மோட்டாரும் பயன்படுத்த முடியாத நிலையில தான் இருந்தது. அதை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு மறுபடியும் புதுசாக குழாய்கள் இணைக்கும் பணியை ஆரம்பித்தோம். ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் வேலைக்காக எலக்ட்ரீசியன் மற்றும் பிளம்பர் ஆகியோரை அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு. அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்களும் கிருஷ்ணபிரியா அறக்கட்டளையை சேர்ந்த தன்னார்வலர்களும் கூட இருந்து செஞ்சு கொடுத்தோம். அந்த ஊரை சேர்ந்த பொதுமக்கள் சிலரும் ஆர்வமாக வந்து வேலைகளில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு 2 நாள் ஆகும், எல்லாம் புயல் வேலையில் எல்லா போருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பள்ளிக்கூடத்துன்னு சொன்னால் உடனே வந்து ஏபிஎம் போர்வெல்ல உடனே செஞ்சு கொடுத்தாங்க. அதுமாதிரி இந்த எலக்ட்ரீஷியனை உடனே செஞ்சு கொடுத்தாங்க. எல்லாருமே பள்ளிக்கூடம் பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க, உதவணுங்கிற அடிப்படையில் புதிய தலைமுறை டிவிலேருந்து வந்திருக்காங்க, ஃபவுண்டேஷன்லேருந்து கிருஷ்ணபிரியா ஃபவுண்டேஷன்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களோட இணைந்து செயல்பட போகிறோம், நீங்களும் கொஞ்சம் உறுதுணையாக இருங்க, எங்களுக்கு ஒரு கை தூக்கி விடுங்க அப்படின்னு நான் சொன்னோன்னே எல்லாருமே வந்து பொன்முருவோட உடனே நான் வர்றேன் சார், வேலையை முடிப்போம், என்ன வேலைன்னு சொன்னாங்க. ஊதியத்தை கூட அவங்க குறைச்சி வாங்கிட்டாங்க. நம்ம வந்து வழக்கமாக நடைமுறையில் உள்ள ஊதியத்தோட அந்த புயல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் வைக்கிறதுக்கு 2000 ரூபா வாங்கினாங்க. இப்போ எல்லாமே நம்மள்ட்ட குறைந்து ஊதியத்தில் வேலை செஞ்சு ஒரு சேவையான பார்மையாக கொடுத்தாங்க. இது ஒரு கூட்டு முயற்சி.
எல்லாருமே சேர்ந்து ஒரு தண்ணியை வரவழைக்கிறதுல ரொம்ப கூட்டு முயற்சி சேர்ந்து நம்மளுக்கு அந்த காரியம் வெற்றியடைவதற்கு செஞ்சு கொடுத்தாங்க. குடிநீர் பைப்புகளுக்கான இணைப்பு, கழிவறைகளுக்கான பைப்புகள், சத்துணவு சமைக்க வேண்டிய இடத்துக்கான தண்ணீர் இணைப்பு, இப்படி எல்லாத்தையுமே புதுசாக மாற்ற வேண்டியிருந்ததால் வேலைகளை கொஞ்சம் வேகமாக செய்ய வேண்டியிருந்தது. முன்பு பயன்பாட்டில் இருந்த தண்ணீர் டேங்க் புயலின் போது உடைஞ்சு போனதால் புதுசாக 2 தண்ணீர் டேங்குகளை குடிதண்ணீர் பயன்பாட்டுக்காக கீழ்ப்பகுதியிலையும் கழிவறை பயன்பாட்டுக்காக பள்ளியின் மேல் பகுதியிலையும் பொருத்தணும். இருந்தாலும் இடைப்பட்ட நேரத்தில் அந்த பள்ளியின் வகுப்பறை ஒன்றில் மாட்டப்பட்டிருந்த ஓடுகள் புயலின் காரணமாக கொட்டி போயிருந்தது. அந்த இடத்துல புது ஓடுகள் மாற்றும் பணியை அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரும் கிருஷ்ணபிரியா அறக்கட்டளை சார்பாக வந்திருந்த தன்னார்வலரும் செஞ்சாங்க. ஃபஸ்ட்டு வந்த நாள் பார்த்த உடனே தலைமை ஆசிரியர் பார்த்த உடனே எல்லா தலைமை ஆசிரியர் மாதிரியும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்சாக இருக்கார். ஒரு தலைமை ஆசிரியர் எப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னுதாரணமாக இருக்கார். நாள் வந்ததுலேருந்து எங்களோட சேர்ந்து லேபர் மாதிரி அவர் ஒரு ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிறத லெவல் தாண்டி லேபராக இருந்து ஒர்க் பண்ணி ரொம்பவே சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. இப்போ தண்ணி வந்த பார்த்தோன்னா அவர் முகத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி. இதுக்காக எவ்வளோ நாள் அவர் இயங்கிட்டு இருந்தாருங்கிறது இப்போ நல்லாவே தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 28 மணி நேரம் கடுமையான உழைப்பு, இடைவிடாத உழைப்பு. இந்த உழைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து வந்திருந்தவங்களும் சரி தான், இந்த செய்தி தொகுப்பாளரும் சரி தான், இந்த வேலைக்கு வந்தவங்களும் சரி தான், எதுவுமே வந்து ஒரு ஓய்வே எடுக்கலை. ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்துட்டு உணவு, தண்ணீர், பிஸ்கட்டு, டீ கொடுத்தாட சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையிலே ஒரு கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த வேலையை முடிக்க வேண்டும், இதிலிருந்து தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடும் சேவை மனப்பான்மையோடும் அவர்கள் மிகவும் சிறப்பாக அந்த பணியை செய்திருந்தார்கள். ஆழ்குழாய் கிணற்றின் மோட்டாரை மாற்றிய பிறகு அது சரியாக வேலை செய்யுதான்னு சோதனை செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் அந்த பகுதிக்கு அது வரைக்கும் மின் இணைப்பு சரியாக செஞ்சு கொடுக்காததால் மின்சாரம் இல்லாமல் இருந்தது. எனவே அவசர தேவைக்காக ஒரு ஜென்ரேட்டரை ஏற்பாடு செஞ்சு மோட்டாருக்கு மின் இணைப்பு கொடுத்தோம். இணைப்பு கொடுத்ததும் தண்ணீர் வர ஆரம்பித்தது. ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த மோட்டார்லேருந்து தண்ணீர் வர்றதை பார்த்து அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரும் மற்ற ஊழியர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த தண்ணி எங்களுக்கு அந்த குழாயில் ஊற்றும் போது ரொம்ப மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு எங்களுக்கு வந்து ஹெச்எம் வந்து ரொம்ப உதவி பண்ணி அவங்களெல்லாம் கொண்டு வந்து வர வச்சு அந்த தண்ணியை கொடுக்கும்போது எங்கள் மனசில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுக்கா. இது நிரந்தர தீர்வு எங்களுக்கு. தண்ணிங்கிறது வந்து அப்பப்போ எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு போனாங்க. இது வந்து எங்களோட லைஃப் லாங்காக நிரந்தர தீர்வு இருந்ததுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த கிருஷ்ண ஃபவுண்டேஷன் மூலமாக கிடச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எல்லாருக்கும் உதவியினாலே தண்ணி பிரச்சனை தீர்வாயிருச்சு. அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே இந்த டாய்லெட்டில் இருந்தும் வருது, இந்த வாஷ் பேஷன்லேயும் தண்ணி வருது, அப்புறம் இங்கே ஆண்கள் யூரினல் டாய்லெட்லேயும் தண்ணி வருது, அப்புறம் வெளியில் இந்த வட்டார கல்வியில் இருக்க முடியும் 3 இடத்துல பைப்பு போட்டிருக்கோம், அதுலேயும் தண்ணி வருது. பள்ளி வகுப்பறையை ஒட்டி ஒரு சுத்திகரிப்பு கருவிக்கு தண்ணி வச்சுருக்கோம், அதுலேயும் தண்ணி வருது. அப்புறம் பால்வாடி தண்ணி வருது. எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து பைப்பு போட்டிருந்தோம் டேப்பு, எல்லா டேப்புலையுமே தண்ணி வருது. அது ரொம்ப ப்ரெஷராக ஓவர் ஸ்பீடாக வருது தண்ணி. அதை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா வந்து சோர்வோட வேலை பார்த்தோம், அதை தண்ணியை பார்த்தோன்னா சாப்பிட்ட மாரி ஆயிடுச்சு. எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு மன நிம்மதி. இப்போ இந்த உங்கள் கிருஷ்ணபிரியா ஃபவுண்டேஷனுக்கும் உங்கள் புதிய தலைமுறைக்கு ரொம்ப நன்றி. தண்ணி கிடச்சிருக்கு, சந்தோஷமாக இருக்குது. அதில் தண்ணி வரும்போது அவங்க முகத்தில் இந்த சந்தோஷத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ நாளாக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த சின்ன சின்ன குழந்தைங்க 39 குழந்தைங்க படிக்குது, அந்த குழந்தைங்களாம் தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். அதை பார்த்தனால எங்களுக்கு அதில் ஒரு திருப்தி இருக்குது. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தைகள் இல்லை என்பது போல் அந்த சினிமா பாடல் வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வருது. ஏன்னா அந்த நன்றிக்கு வந்து வார்த்தைகளை என்னால் சொல்ல முடியலை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மனசில் ஒரு ஃபீலிங்கு. அதனால் உங்களுக்கு நன்றிகள் பல கோடியை இந்த கிருஷ்ணபிரியா ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் புதிய தலைமுறை டிவிக்கும் ஒளிப்பதிவாளர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சி மைய ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் சார் அவர்களுக்கும் என் பள்ளியின் சார்பாகவும் என் பள்ளியின் ஆசிரியர் சார்பாகவும் பள்ளி மாணவர்களின் சார்பாகவும் பெற்றோர்களின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் நன்றிகள் பல கோடியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பள்ளியில் மீதம் இருக்கும் சரி செய்யப்பட வேண்டிய வேலைகளை அரசோ அல்லது வேறு சில அமைப்புகளோ சரி செய்து கொடுத்தால் அந்த பள்ளி மீண்டும் புதிய பொலிவை வெகு விரைவில் எட்டிவிடும் என்ற நம்பிக்கையோடு நாம் அங்கிருந்து விடைபெற்றோம். குருவிக்கரம்பை அரசு பள்ளியின் வேலை முடிஞ்ச மறுநாள் திருத்துறைப்பூண்டிக்கு அருகே உள்ள விட்டுக்கட்டி என்ற ஊரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிக்கு போனோம்.
குருவிக்கரம்பை பள்ளியை விட மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது விட்டுக்கட்டி அரசு உதவி பெறும் பள்ளி. இந்த பள்ளியானது ஊர் பொதுமக்களோட ஒத்துழைப்புடன் 1952 தொடங்கப்பட்டது. பள்ளி சிறப்பாக ஒரு 500 மாணவர்கள் 10 ஆசிரியர்கள் கொண்டு இந்த பள்ளி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. பல்வேறு விஞ்ஞானிகள், டாக்டர் 50 பேருக்கு மேல் டாக்டர்கள், இன்ஜினியர்கள்லாம் நிறையாவெல்லாம் உருவாக்கின அந்த பள்ளி. புயலுக்கு முன்னாடி ஒரு பூங்காவாக அனைத்து வகையான மரங்களும் பூச்செடிகள் மட்டுமல்லாமல் மூலிகை செடிகள் உட்பட இந்த பள்ளியில் சிறப்பாக இருந்து ஒரு முன்மாதிரியான பள்ளியாக இந்த திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்தில் திகழ்ந்தது. இந்த புயலின் தாக்கத்தில் அனைத்து கட்டிடங்களும் பாதிக்கப்பட்டு அனைத்து மரங்களும் ஒரு செடி கொடி கூட கிடையாமல் அனைத்துமே பாதிக்கப்பட்டு விட்டது. என்னோட பொண்ணு கூட இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து இன்னைக்கு டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த பள்ளி. எல்லா விதத்திலையுமே போட்டி போட்டு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். எங்களுக்கு பள்ளி தான் முக்கியம். ஈடு கட்டவே முடியல. நான் கிட்டத்தட்ட மறுநாள் வரும்போது மரத்து மேலே தான் நான் ஏறி வந்தேன். அது மட்டும் இல்லை, இந்த ஓடெல்லாம் எதுவுமே கிடையாது சார். இதுவே நாங்கள் திரும்ப இந்த கொஞ்சம் பில்டிங்கை சரி பண்ணியிருக்கோம். எந்த ஓடும் இல்லை. என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. ஏன்னா நமக்கு ஆதாரம் பிள்ளைங்க இப்போ வெள்ளம் போதெல்லாம் இங்கே தான் தங்கியிருப்பாங்க. 2 வாக்குச்சாவடி இதில் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் இது முக்கியமான ஒரு மெயினான ஒரு ஸ்கூலாக நாங்கள் ஒரு சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். வீடு வாசல் எல்லாம் இழந்து நிற்கும் போது எல்லாருமே நாங்கள் எப்பயுமே மழைன்னா கூட லைட்டான காற்றடிச்சா கூட ஸ்கூலில் தான் தங்குவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த ஸ்கூலே சின்ன பின்னமாயிட்டு நாங்கள் வீடும் இல்லாமல் ஸ்கூலும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு தான் வருவோம். ஓட்டு போட்டத்துலேருந்து ஐடி எல்லாம் வாங்குறதுலேருந்து டாக்டர் வந்தாலும் இங்கே தான் நாங்கள் வருவோம். அப்படி வரும்போது இந்த ஸ்கூலு எல்லாமே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் போயிட்டு இங்கே நாங்கள் வெள்ளம் எடுத்தப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தானே வந்திருக்கோம். அப்போ அந்த கட்டடம் அப்போ நல்லா இருந்துச்சு, நல்லா சேஃப்டியாக இருந்துச்சு. அதனால அப்போ வந்திருந்தோம். இப்போ அதே மாதிரி இருக்கும். அது மாதிரி தானே வெள்ளம் வரும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம். புயல் பாதிக்காது அப்படின்னு நினச்சி நாங்கள் இங்கே வந்தோம். காற்று ரொம்ப அடிக்க எங்களுக்கு பயம் வந்துருச்சு. எங்கள் வீட்டுக்காரவங்க, கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரும் டக்குன்னு அழைச்சிட்டு போயிட்டாங்க. இந்த ஸ்கூல் என்னமோ நம்ப முடியாது, நம்பி இருக்க முடியாது, நம்ம வந்துருங்க அப்படின்னு போயிட்டோம். எங்களால் எல்லா கிளாஸையும் எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரை இருக்குங்க சார். இப்போ எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட்டு, செகண்டு 4 கிளாஸையும் ஒன்றா வச்சுருக்கோம். 3ஐயும் 4ஐயும் ஒன்றா வச்சுருக்காங்க. 5th தனியாக வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்கள்ட்ட எப்படி அதுங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. பில்டிங்கை கட்டி நாங்கள் முடித்தா தான் நாங்கள் கிளாஸை அடுத்த டேமுக்கு பிள்ளைங்களை ரெகுலருக்கு கொண்டு வந்தணுங்கிறது தான் எங்கள் எய்மே. நாங்கள் வந்திருப்பது தெரிஞ்சு அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் எப்படியாவது அந்த பள்ளிக்கூடத்தை மீட்டு தரும்படி கோரிக்கை வச்சாங்க. அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரும் மற்ற ஆசிரியர்களும் அந்த பள்ளிக்கூடத்தின் முக்கியத்துவத்தையும் அந்த பள்ளியை மீட்க வேண்டிய அவசியத்தையும் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த தடவை 2ஆம் பருவ தேர்வு முடிஞ்சிருச்சு. பரீட்சை எழுதும்போது கூட ரொம்ப சங்கடம் தான். அடுத்தடுத்த மாணவர்கள், ஏன்னா இது பெரிய பசங்க கிடையாது, சின்ன பசங்க. நான் ஒரு பாட்டு பாடி நான் ஒன்று சொல்லி கொடுத்துருந்தேன்னா மற்ற மாணவர்கள் வகுப்பு கவனம் என்ன பார்க்க திசை திரும்பும். அதனால எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. வகுப்பு எங்களுக்கு கரெக்டாக அந்தந்த வகுப்புக்கு வேணுங்கிற அளவுக்கு இருந்தால், கட்டடம் இருந்தால் தான் எங்களால் அதை சிறப்பாக பண்ண முடியும். இந்த 3ஆம் பருவ தேர்வு ஆரம்பிக்க போது அதுக்குள்ளே எங்களுக்கு எப்படியாவது கட்டடத்தை வழங்கி நாங்கள் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கல்வியை கொடுக்கறதுக்கு நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு உதவி செஞ்சாகணும் சார். நாங்கள் 1500 ரூபாய் கொடுத்து ஆட்டோவில் அனுப்புகிறாங்க வெளியில் உள்ளவங்க. இங்கே சாரு டீச்சருமா சேர்ந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆட்டோ கொடுத்துருக்காங்க. எங்களுக்காக நாங்கள் கஷ்டப்படுறோங்கிறதுனால அவங்களோட சொந்த காசில் எங்களுக்கு கட்டி கொடுக்குது. ஆட்டோ வீட்டுக்கு வருது, எங்கள் பசங்களை வீட்டு வாசலில் அழைச்சிட்டு வராங்க. அதனால இந்த பள்ளியோட எங்களுக்கு கட்டி ஆகும். நிவாரண பொருள்கள்லாம் கொடுக்குறப்ப இந்த ஸ்கூலில் தான் வாங்குவோம். ஓட்டு போடவும் எனக்கு நான் ஓட்டு போடவும் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூலுக்கு தான் வந்தேன். இப்போ எனக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களும் இந்த ஸ்கூலில் தான் படிக்குது. வெளில கொண்டு படிக்கிற அளவுக்கு நமக்கு வசதி கிடையாது. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பள்ளி. இந்த கஜா புயலால் நான் மறுநாள் ஸ்கூலை பார்க்குறப்போ வீடு போனதை விட பயங்கர மன உளைச்சல். இப்போ அப்படியே போனாலும் 7-8 கிலோமீட்டர் நடந்து தான் போகக்கூடிய எல்லாம் சின்ன பிள்ளைங்களை மட்டும் அங்கே படிக்க வைக்க முடியாது. அதனால் இதை கொஞ்சம் சீரமைச்சு கொடுத்தா எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். பேருதவி இதுதான். எங்களுக்கு உடனடியாக ஒரு 2 கட்டடம் ஓட்டு இப்போ உடனடியாக தேவைன்னா ஓடு போட்டு ஓட்டு கட்டடமாக தேவைப்படுது. கழிவறைகள் ரொம்ப முக்கியமாக, கழிவறை ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறது. கழிவறையை அவசியமாக செய்யணும். கூரை அமைக்கணும். மொத்தத்துக்கு இப்போ சுவராக நிற்குது. எந்த விதமானது இல்லாமல் கூரை அமைச்சு உடனடியாக ரெடி பண்ணால் தான் நாங்கள் பண்ண முடியும். அந்த பள்ளியை மறுசீரமைக்க நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருப்பதாலையும் அதற்கு நிறைய நிதி உதவி வேண்டியிருப்பதாலையும் உதவிகள் கிடைத்தவுடன் உடனடியாக தொடர்பு கொள்கிறோம் என்று கூறி அங்கிருந்து கிளம்பினோம். சமூக உருவாக்கத்தில் பள்ளிகளின் பங்கு மகத்தானது. எனவே நம்மை உருவாக்கிய பள்ளிகளுக்கு நாம் தான் கரம் கொடுக்க வேண்டும். கரங்கள் இணையுமா என்பதை காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பள்ளிக்கூடங்களை நிறைய பார்க்க முடியுது. இப்படி பாதிக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட உதவி வேண்டி நிற்கும் பள்ளிக்கூடங்களாக தான் இருக்குது.
சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக சில பள்ளிகளுக்கு உதவி கிடைச்சி வருது. புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழுவும் அந்த மாதிரியான பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றோம். மீண்டும் இதே போன்று ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நம்மால் முடியும்.